சேலம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வங்கிப் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இன்றுடன் 100 நாட்கள் ஆகிறது. இந்த கொள்ளை குறித்தும் இதுவரையிலான வழக்கு விசாரணை குறித்தும் அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சேலம் மண்டலத்திற்கு உட்பட்ட 5 வங்கிகளில் இருந்து 342 கோடியே 75 லட்சம் ரூபாய் கிழிந்த மற்றும் பழைய நோட்டுகள் சேலம் எக்ஸ்பிரஸ் மூலம் சென்னை எழும்பூருக்கு கொண்டு வரப்பட்டது. அதிகாலை 3:30 மணிக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தை வந்த ரயில் பராமரிப்பு பணிக்காக சேத்துப்பட்டு பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் எழும்பூர் பார்சல் யார்டுக்கு கொண்டு வரப்பட்டது. பணத்தை பெற்றுக்கொள்ள வந்த வங்கி அதிகாரிகள் ரயிலின் மேற்கூரை கட்டிங் பிளேடால் வெட்டி துளையிடப்பட்டு 5 கோடியே 75 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை அறிந்து திடுக்கிட்டனர். துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வந்த ரயிலின் மேற்கூரையை துளையிட்டு வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த கொள்ளை குறித்து விசாரித்த சிபிசிஐடி போலீசார், ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் தமிழக சட்டம் ஒழுங்கு போலீசாரை இணைத்து 10க்கும் மேற்பட்ட குழுக்களை அமைத்தனர். வழக்கு விசாரணையில் தாமதம் இருப்பதாக உணரப்பட்டாலும் விசாரணை சரியான பாதையில் பயணிக்கும் என தான் நம்புவதாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கருணாநிதி கருத்து தெரிவித்துள்ளார். சிபிசிஐடியில் இப்போ ஒரு நல்ல டீம்கிட்ட தான் அது இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் கரெக்ட் லைனில் போயிட்டுருக்கு. இன்வால்வ்டு கிரிமினல்ஸை பற்றி கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் இதாக ஆகிட்டுருக்கு. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான், இந்த அக்யூஸ்ட் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் டிலே ஆகிட்டுருக்கு. அவங்க கூடிய சீக்கிரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இன்வெஸ்டிகேஷனில் ஒன்றும் தோய்வுன்னே சொல்ல முடியாது, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. கொள்ளையர்கள் பதுங்கியிருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படும் மாநிலங்களில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தில் சேலம், விருதாச்சலம், எழும்பூர், சேத்துப்பட்டு ஆகிய 4 இடங்களை மையமாக வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக பார்சல் தொழிலாளிகள், வங்கி மற்றும் ரயில்வே ஊழியர்கள் என சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோரின் தொலைபேசி அழைப்புகள் தணிக்கை செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் பல மாநிலங்களுக்கு அவங்க போக வேண்டியிருக்கு. பல மாநிலத்தில் உள்ள ரயில்வே போலீஸு ப்ளஸ் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இவங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு. அங்கங்கே முன்னாடியே வழக்கு பதிவு செய்து விசாரணையில் உள்ள வழக்குகள் என்ன ஸ்டேஜில் இருக்குது, அதில் யாரை கைது பண்ணாங்க, இல்லை யாரை சந்தேகப்பட்டாங்க, இவ்வளோ டீட்டெயில்ஸ் அவங்க எடுத்து அவங்களெல்லாம் பற்றி நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய லெங்க்தி இன்வெஸ்டிகேஷன். அதனால தான் டிலே ஆகுதே தவிர நீங்கள் டிலே ஆகிறதுனாலேயே அவங்க மத்தனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. கடந்த 100 நாட்களாக நடத்தப்பட்ட விசாரணையில் சிபிசிஐடி போலீசாருக்கு முக்கிய தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றே தெரிகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக பா. எழிலரசன்.